அநேக கிறிஸ்தவர்களா இருக்கிற நாம் ஆவியான நம்மிடத்துல தங்கி இல்லாம போவதற்கான காரணம் என்னன்னா, நம்ம இடத்துல மாமிசத்தின் காரியம் இருக்கு பிரியமானவர்களே. ஆவியின் கனிகளுக்கு விரோதமான காரியங்கள் கலாத்தியர் அதே 5ஆம் அதிகாரத்துல இருக்கு. அதை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த மாதிரி குணாதிசயங்கள் நம்ம இடத்துல இருக்கும். அது எல்லாமே நம்ம இடத்துல வெளியே போனா மட்டும்தான் இந்த ஆவியின் கனிகள் நமக்குள்ள அதிகமாய் செயல்பட ஆரம்பிக்கும். எப்படி ஒரு 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 ட்ரீ ஆனது நல்ல கனியை கொடுக்காம போகும்போது அதை நம்ம ப்ராப்பரா ட்ரீட் பண்ணும் போது, அது ப்ராப்பரான ஃபர்டிலைசர் போடும் பொழுது அது நல்ல கனியை கொடுக்குதோ, அதே போல நம்ம இடத்துல இருக்கிறதுக்கான மெடிசன் தேவ வசனம். நம்மளோட தேவ வசனம் நமக்குள்ள போக 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 நம்ம இடத்துல இருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாம் வெளியே வரும், அசுத்தங்கள் எல்லாம் வெளியே வரும். அப்போ ஆவியான் நமக்குள்ள வந்து தங்குவாரு, நமக்குள்ள வாசம் பண்ணுவார். அப்போ இததான் நாம் புரிந்து கொள்ள மாட்டோம். இப்போ நம்ம இடத்துல எது கடைசி இதுல வந்து வசந்த போது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளையோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கிரிய உள்ளவைகள் எவைகளையோ அவைகளையே நாடுங்கள். அப்போ விச் இஸ் ரைட், யூ ஹேவ் டு சீக் தோஸ் திங்ஸ். இப்போ இந்த ரைட் எது ராங் எதுன்னு யார் சொல்லுவானா? ஆவியானவர் மட்டும்தான் சொல்லுவார் பிரியமானவர்கள். ஏன்னா இந்த உலகத்துல இருக்க உங்க அப்பா கிட்டயோ, உங்க அம்மா கிட்டயோ, உங்க மனைவி கிட்டயோ, உங்க பிள்ளைகள் இடத்துலயோ, ஏன் உங்களுடைய சபை போதகர் இடத்துலயோ, இல்ல பெரிய தீர்க்கதரிசிகளோ யாருகிட்ட போனாலுமே அவங்களால கரெக்டா சரி எது தவறு எதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவர்களும் மாமிசமானவர்கள் தான். அப்போ உங்களுக்கு சரி எது தவறு எது என்பதை சொல்லுவது ஆவியானவர் மாத்திரமே. ஆவியானவர் ஒருவர்